கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களை பாதுகாத்ததுல திமுகவுடைய பங்கு ஒரு பாதுகாப்பு இவங்க இதுவரைக்கும் செய்ததில்லை. இவங்க பிரியாணி தின்னதை தவிர இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த முஸ்லீம் லீக் உடைச்சது யாருன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க தான் சொன்னீங்களே திரு கருணாநிதி. ஆமா, உடைச்சாரு. அப்துல் சமதும் லத்தீஃபும் 2 திசையா திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய லீக்னு கோனிகா பஷீர் ஒரு கட்சியை தொடங்கினாரு. பிறகு ஜவஹர்லா ஒரு கட்சியை தொடங்கினாரு. ஜவஹர்லா கட்சி உடஞ்சி தமீமின் அன்சாரி அவன் ஒரு கட்சியை தொடங்கினான். எல்லாம் சுக்கா உடைச்சதே திமுக தான் காரணம். சேப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். சட்டமன்றத்தில் சுடர் விட்டார். ஒரு கதாநாயகனை போல் எங்களுக்கெல்லாம் கதாநாயகனை மாதிரி இருந்தார் அண்ணன் ரஹ்மான் கான். அவரை தொடர்ந்து அங்கே வெற்றி பெறுகிறாருன்னு நினச்சி அந்த தொகுதியில் கலைஞர் நிற்க வேண்டும் என்பதற்காக அவரை ராமநாதபுரத்துக்கு மாற்றினாங்க. என்ன கொடுமை இது! இல்லைங்க, அனாதையாக நீக்கி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு திரும்பாவது வேணும். ஒரு துரும்பு தான் அவ்வளோ. அனாதையாக நிற்கக்கூடிய திமுகவுக்கு சீமான் முட்டு கொடுப்பாரு, ஆதரவு கொடுக்க வாய்ப்பு. மூவேந்தர் முக்கொடி மும்மரசன ஆர்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு முன்றெழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு முன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு முன்றெழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற வீரம் முன்றெழுத்து, வீரம் விளைவிக்கின்ற வெற்றி மூன்றெழுத்து, வெற்றிக்கெல்லாம் காரணம் அண்ணா மூன்றெழுத்துன்னு மூன்றெழுத்தை பற்றி கலைஞர் சொல்லுவார். இன்னைக்கு எங்களுக்கு விசில் சின்னம். இந்த சின்னம் எந்த சின்னம் ஏற்படுத்தாத தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் திரு சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து தாவேகாவுக்கு சேர்ந்த பிறகு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஒரு விமர்சனமும் இல்லை. இந்த புதுக்கோட்டையில் ஒரு பையன் விமர்சிச்சான்னு சொன்னாங்க, அப்துல்லான்னு ஒரு பையன் பேசணும்னு சொன்னாங்க. இல்லை, திரு ராசா கூட விமர்சனம் செய்தார். அதாவது ஏற்றி விட்ட ஏணியை எட்டி உதைத்து விட்டு அப்படின்னு அவங்களுடைய கட்சியை ஏற்றி இவங்க முஸ்லீம் லீக்கை ஏற்றி விட்டாங்களாங்க. முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏக்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 40 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதை 2ஆக உடைச்சதே தானை தலைவர் கலைஞர் தான். எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, இஸ்லாமியருடைய பாதுகாவலரே திமுக தான் சொல்றாங்க. அப்படின்னா நீ கோவை சிறையில் இருந்தவன் விடுவிச்சியா நீ 5 வருஷத்தில்? ஏன் விடுவிக்கல நீ? அரசியல் சட்டம் 64வது பிரிவின்படி மாநில அரசுக்கு கைதிகளை விடுவிக்கிற உரிமை இருக்கு. நீ ஏன் விடுவிக்கலை? பிஜேபி காரனை கண்டு பயந்து நீ விடுவிக்கலை. நீ ஏன் எங்களை பார்த்து சொல்கிறது? அவங்க தான் பாதுகாவலர் அப்படிங்கிறாங்க. எப்படி பாதுகாவலர்? கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களை பாதுகாத்ததுல திமுகவுடைய பங்கு ஒரு பாதுகாப்பு இவங்க இதுவரைக்கும் செய்ததில்லை. இவங்க பிரியாணி தின்னதை தவிர இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் அண்ணாவின் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இல்ல, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி நிலையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு அந்த ஓட்டு. இஸ்லாமியர்கள் பூரா மாறியாச்சுங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மந்திரி சபையில் இடம் கொடுத்தது என்பது தலைவர் விஜய் அவர்களின் மிகப்பெரிய ராஜதந்திர அரசியல். இனிமேல் இஸ்லாமியர்களுக்கு வாக்க திமுக உரிமையோடு கேட்கவே முடியாது. அந்த தகுதியை கூட அவங்க இழந்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஆரம்பித்த காலத்திலிருந்து நீண்ட நெடிய காலம் திமுகவோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. அவங்க போய் அந்த முஸ்லீம் லீக் உடைச்சது யாருன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். அதான் நீங்கள் தான் சொன்னீங்களே திரு கருணாநிதி. ஆமாம், உடைச்சாரு. அப்துல் சமதும் லத்தீஃபும் 2 திசையாக திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய லீக்னு கோனிகா பஷீர் ஒரு கட்சியை தொடங்கினார். பிறகு ஜவஹர்லா ஒரு கட்சியை தொடங்கினார். ஜவஹர்லா கட்சி உடஞ்சி தமீமின் அன்சாரி அவன் ஒரு கட்சியை தொடங்கினான். எல்லாம் சுக்கா உடைச்சதே திமுக தான் காரணம். ஆனால் திமுக தானே நம்புறாங்க. யாரு? இஸ்லாமியர்கள்லாம். இல்லையே. என் கூட வாரீங்களா? வாணியம்பாடிக்கு போமா கேட்டுருவோம். அதெல்லாம் கிடையாது. மாறி போச்சு அப்படிங்கிறீங்க? மாறி போச்சு. புதுப்பேட்டைக்கு வாங்க இப்போ வரீங்களா கேட்டுருவோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட நீண்ட நாள் கோரிக்கை ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. அதை தாவேக்கா கொடுத்தோன்னே இப்போ எல்லாம் மாறிட்டாங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஆத்மார்த்தமாக திமுக எதுவும் செய்யலை. சேப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அண்ணன் ரஹ்மான் கான்.
கேளுங்க நீங்கள். திமுகவில் 3 சொற்பொழிவாளர்கள் முத்திரை பதித்தவர்கள். ஒன்று துரைமுருகன், ஒன்று ரஹ்மான் கான், இன்னொருவர் காசுப்பு. மூவர் உலான்னு முரசொலியில் போட்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள்னு சொன்னாங்க. நாஞ்சில் சம்பத்து எரணியில் காசுப்பு கூட்டத்தை மோதிரத்தை விற்று நடத்தினவனா. சேப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். சட்டமன்றத்தில் சுடர் விட்டார். ஒரு கதாநாயகனை போல எங்களுக்கெல்லாம் கதாநாயகனை மாதிரி இருந்தார் அண்ணன் ரஹ்மான் கான். அவரை தொடர்ந்து அங்கே வெற்றி பெறுகிறார்னு நினச்சி அந்த தொகுதியில் கலைஞர் நிற்க வேண்டும் என்பதற்காக அவரை ராமநாதபுரத்துக்கு மாற்றினாங்க. என்ன கொடுமை இது! அவருக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு அவரை ராமநாதபுரத்துக்கு மாற்றினாங்க. அதுலேயே அவர் மனசு உடைஞ்சிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட நெருங்கி, நானும் நாஞ்சில் கென்னடின்னு ஒரு தம்பி உண்டு, இப்பவுமே இருக்கான், திமுகவில் இல்லை. நாங்கள் அவருக்கு வீட்டில் போய் சும்மா இருந்து பேசிகிட்டு இருப்போம். அவர் அதில் அப்போவுமே மனசு உடைஞ்சிட்டார். அது மாதிரி நாகூர் ஹனீபா ஓடி வருகிறான் உதய சூரியன் அப்படின்னு பாடுவார். உடன்பிறப்பேன்னு பாடுவார். உடன்பிறப்பே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேம்பார். அதை கூட இவங்க திரு சீமான் அவர்கள் மாற்றி பாடி இது பண்ணார. அவனை விடுங்க, அவன் ஒரு செத்து பண்ணப்படும். அது ஏன் சீமானை சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? இல்லை, இது மாதிரி போலியை நான் பார்த்ததே இல்லை. அவர் அவர் பெயரை குறித்து பேசினாலே உங்களுக்கு அப்படி முகமெல்லாம் இவ்வளோ பெரிய போலிகளையெல்லாம் இந்த தமிழ்நாடு தாங்கிட்டு இருக்குங்கிற கவலை தான், வேற ஒன்றும் இல்லை. வேற உங்களுக்கு அவருக்கு எதாவது பர்சனலாக என்ன பர்சனல்? நமக்கு என்ன? நீங்கள் கூட ஒரு பேட்டியில் சொன்னீங்க, அடுத்து தேர்தல் வந்தால் திமுகவோட கூட்டணி தான் போவார் அவர். ஆமாம், அதான் சீர் வாங்கிட்டானே, தாய்மாமன் சீர். ஏன் அவர் ஒரு ஒரு பாசத்தின் அடிப்படையில். யாருக்கு பாசம்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. அவங்க எப்படி உனக்கு பாசம் வந்துச்சு? மருமகன் தாய் மாமங்கிற முறையில் எப்படி பாசம் வந்துச்சுன்னு கேட்குறேன். எங்களுக்கு தெரியல, அரசியல் இல்லைங்க. அனாதையாக நீக்கி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு திரும்பாவது வேணும். ஒரு திரும்பு தான் அவன், அவ்வளோதான். அனாதையாக நிற்கக்கூடிய திமுகவுக்கு வந்து சீமான் முட்டு கொடுப்பாரு, ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த தாய் மாமன் சேர வாய்ப்பு இருக்கு. முரசொலி அண்ணன் செல்வம் மறைந்ததற்கு பிறகு துக்கம் விசாரிக்க போனோம். அது எல்லா வீட்டுக்கும் போகிறாரு அவர் தான். அதான் துக்கம் விசாரிக்க போனோம். ஒரு இது கடுமையாக வெளியில் பேசிட்டு உடனே துக்கம் விசாரிக்க போகிறது, ஐயான்னு எல்லாரையும் சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய நடிகர். அதில் எல்லாம் இந்த தேர்தலில் கூட அவர் சிறப்பாக கவனிக்கப்பட்டார்லாம் சொன்னாங்க. எப்படியாவது நிதி வாங்குறதுங்க அவனு வேலை. திரள் நிதி. இவன் கல்யாணத்துக்கு பாரதி ராஜாட்டா வாங்கியிருக்கான். கடனாவா? திரள் நிதி. அது எனக்கு தெரியாது. இயக்குனர் பாரதி ராஜா இறந்து அதை நியூஸ் 18 அதை ஒளிபரப்பிட்டு இருக்கும்போ இயக்குனர் கௌதமன் அவருக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு அவர் லெட்டர் கொடுக்க போனால உனக்கு 2 லட்சம் ரூபா தரணும்னு நினச்சிருந்தேன், ஐயோ நான் சீமானுக்கு 2 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 2 லட்சம் ரூபா கூட இல்லாமல் இருப்பார் சீமான் அவர்கள். வாங்கியிருக்கானே பாரதி ராஜாட்ட. வசூல் தான், வசூல் சீமான்னு சொல்லலாம். இன்னி இந்த மாதிரி இருக்கு இப்போ. சரி சார், இப்போது எல்லா கட்சியிலும் நிறையா கட்சியில் இருந்து தாவேக்காவில் எல்லாம் வந்து சேர்றாங்க. இப்போ நீங்களும் ஆனால் அவங்க தலைவரை பார்க்கவே முடியுது இல்லையே. அதாவது தலைவர் முன்னால் யாரும் சேர்றாமல் நேரடியாக பொதுச் செயலர்கிட்ட போய் சேர்றாங்களா? அது ஒரு வருத்தமாக கூட பேசப்பட்டிருக்கேன். யார் சொன்ன வருத்தமாக? இந்த மாதிரி தலைவரை சந்திக்கவே முடியதில்லை அப்படின்னு. இல்லை, தலைவர் சந்திக்க முடியுதுன்னா அவருடைய பணிச்சுமை. ஏன்னா ஒரு முதலமைச்சராக வந்தாச்சு, இன்னும் அடுத்து பட்ஜெட் தயாரிக்கணும், அதுக்கான முன் ஏற்பாடுலாம் பண்ணணும். அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கும். யாரும் அதுக்கு வருத்தப்படலையே. வரலையே. ஓகே சார். அதாவது கொல்லூர் மூகாம்பிகை கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த மாதிரி சத்குரு சம்ஹார பூஜை நடத்துறதுல வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். எதிரிகளை வீழ்த்துறதுக்கு அந்த கோவிலுக்கு வந்து புரட்சித் தலைவராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சென்று வந்தார். தங்க வாழ் கொடுத்தார். அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்று வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை முடிஞ்சு நேரடியாக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வெள்ளி வாழ் கொடுத்துருக்கிறாரு. என்ன சிறப்புகள்? நல்லா இருந்துச்சு. அது இப்போ நிறைய பேர் கொல்லூருக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது அவருடைய நம்பிக்கையை பொறுத்ததுங்க. நம்ம நம்பிக்கைக்காக கேட்கல. இந்த மாதிரி ஒரு 3 முதலமைச்சர்களை வரவேற்ற தளம் அது. என்ன சிறப்பு? ஏதாவது பூஜைகள் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை என்ன எதிரிகளை வீழ்த்துவதற்கு அப்படி ஒன்றும் நேரம் எடுத்துக்க மாதிரி தெரியலையே. போனார், உடனே வந்துட்டார். அந்த வெள்ளி வாழை கொடுத்தாரு. நீங்கள்
பூஜை செய்கிற பொழுது இந்த வெள்ளி வாழையும் வச்சுக்கிடுங்க, பூஜைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அவ்வளோதான். வேற ஒன்றும் சிறப்புகள் இல்லை. அதெல்லாம் ஒன்று ஒரு சட்டசபை வேற தொடங்க இருக்கு. 18ஆம் தேதி தொடங்க. தாவேக அரசினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இது. ஆமாம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு நிறைய பட்ஜெட் ஒதுக்கப்படுமா? எப்படி இருக்கும் பட்ஜெட்? இல்லை, நிதி நிலைமை மோசமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னே வெள்ளை அறிக்கை வந்துடும். இன்னும் வரலையே வெள்ளை அறிக்கை. இந்த பதவியேற்கும் போதே சொன்னார் நான் ஒரு வெள்ளை அறிக்கை. அதுக்கு முன்னே வெள்ளை அறிக்கை வந்துடும். அது நிதியமைச்சர் மரிய வில்சன் அதை தயாரிச்சிட்ருக்காரு. அது ஒரு பட்ஜெட் வரும் இருக்கிற. அதான் அந்த ஒன்றிய அரசிட நிதி கேட்டிருக்கார். 3284 கோடி கொடுத்து விடுங்கள். அது SSCL உள்ள ஃபண்டு இல்லை, ஃபண்டு. நீங்கள் அதுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான்னு எங்களை வற்புறுத்தாதீங்க, எங்களுக்கு இந்த ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல அணுகுமுறை. மத்திய அரசோட சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுவீங்களா? மெயின்டைன் பண்ணுறாரு. நேற்றை பார்த்ததுலேயே இப்படி பண்ணிட்டார். ஏன்னா திமுக அரசு இருக்கும்போது ஒரு எதிர்ப்பு அரசியலே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு அது குணத்தை மாற்றிட்டார். அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. இவனு சண்டை போடு மாதிரி நடிப்பானோ, பிறகு சரணடைஞ்சிடுவானோ. விஜய்கிட்ட அந்த குணம் இல்லை. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசோட இணக்கமாக போகணும் சார். இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் நீங்கள் தான் வெற்றி பெறும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க. எந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு சொல்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ திரு உதயநிதி அவர்களே சொன்னாங்க மக்களை ஏமாற்றி இந்த வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு. ஏமாற்றியெல்லாம் வெற்றி பெறல. வெற்றி என்பது 3 எழுத்து. விஜய் என்பது 3 எழுத்து. விஜய்னாலே வெற்றி தானே. எங்களுக்கு சின்னம் மிஸ்ஸில், அது 3 எழுத்து. அண்ணா மறைந்த பொழுது கலைஞர் பாடுவார், மூவேந்தர் முக்கொடி மும்மரசன ஆர்த்தவர் தமிழர், அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற வீரம் 3 எழுத்து, வீரம் விளைவிக்கின்ற வெற்றி 3 எழுத்து, வெற்றிக்கெல்லாம் காரணம் அண்ணா 3 எழுத்துன்னு 3 எழுத்தை பற்றி கலைஞர் சொல்லுவார். இன்றைக்கி எங்களுக்கு விசில் சின்னம். இந்த சின்னம் எந்த சின்னம் ஏற்படுத்தாத தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் காணப்பறவையின் கலகல என்னும் ஓசையை விட, ஆழக்கடலின் ஆரவார ஓசையை விட, தயிர் கடைகிற பொழுது என் தாய் தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, மதகுகளை பாய்ந்து கொண்டு தண்ணீர் பாய்கிற பொழுது வருகிற அந்த ஓசையை விட, குற்றால மலையிலிருந்து குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியின் ஓசையை விட, கொக்கு கொக்கு என்று கூவுகின்ற குயிலின் ஓசையை விட, புலியின் உருமல் ஓசையை விட, சிங்கத்தினுடைய ஓசையை விட, யானையினுடைய பிளிரல் ஓசையை விட, ஆலயமணியின் ஓசையை விட, ஆலைச்செங்கின் அதிகாலை வருகின்ற ஆலைச்செங்கின் ஓசையை விட, காலையில் வருகின்ற திருப்பள்ளி எழுச்சிங்கிற சுப்பிரபாதத்தின் ஓசையை விட, விசில்ஸ் ஓசை ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு வாசல் திறந்து வைத்தது, நாளைக்கும் திறந்து வைக்கும். ஓகே சார், உங்கள் விசில் சத்தம் விண்ண பிளக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.